ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது டிராகன் பால் சீசன் 6 எபிசோட் 82 தி ஃபெரோசியஸ் பீஸ்ட் இனோஷிகச்சோ. ஸோ ஸ்டார்டிங் சீனில் இந்த பக்கம் கோகு வழக்கம் போல் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு வர அவருக்கு ரொம்பவே பயங்கரமாக பசி தாங்க முடியாமல் வந்துக்கிட்டு இருக்காருங்க. அப்போ அந்த இடத்துல தூரத்தில் ஒரு வண்டி, ஒரு குடும்பத்தோட ஒரு மனைவி, ஒரு குழந்தை இவங்களோட வர வண்டி ரொம்பவே வேகமாக வர என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியில் பிரேக் இல்லையாங்க. பிரேக் இல்லாத வண்டி ரொம்பவே யாராச்சும் காப்பாற்றுங்கன்னு கத்திக்கிட்டு வர இந்த பக்கம் கோகு இதை கேட்டுட்டு இங்கே இருந்து பறந்து போய் பக்கத்தில் உள்ள ஒரு பச்சை மூங்கில் இருக்கும், அந்த மூங்கில வண்டிக்கு முன்னாடி நிப்பாட்டி அப்படியே இழுத்துக்கிட்டு ஒரு வழியாக வண்டியை நிப்பாட்டவும் செய்கிறாருங்க. அப்போ உடனே நம்ம கோகு கேட்குறாரு, ஆமா இவ்வளோ வேகமா நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, இப்போ அந்த வண்டிக்காரர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மிருகம் எங்க கிராமத்தையே நாஸ்தி பண்ணிட்டு அதனால இந்த இடத்த விட்டு நாங்க வேற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாருங்க. உடனே கோகு அப்படி என்ன மிருகம் அப்படின்னு கேட்க, இப்ப இந்த பக்கம் ஒரு மிருகத்தை காட்டுறாங்க. இந்த மிருகத்தோட பேரு இனோஷிகச்சோவாங்க. இந்த மிருகம் இருக்கு பார்த்தீங்களா, இது இந்த கிராமத்தில் உள்ள எல்லா வீடுகளையுமே உடைச்சு அது அங்க உள்ளவங்களை ரோசமா கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் இவர் வேற ஊருக்கு போயிட்டு இருக்காரு. உடனே கோகு, பரவாயில்ல, அவன் எனக்கு நல்ல பார்ட்னரா இருப்பான், எனக்கு நல்ல காம்படிஷனா இருப்பான், அவங்ககிட்ட நான் ட்ரைனிங் எடுத்துக்கணும், அவன்கிட்ட தான் நான் அடுத்தது சண்டை போடணும்னு கேட்க, இவர் உடனே என்ன சொல்றாரு, வேணாம் தம்பி, நீ அவர்கிட்ட போனீங்கன்னா உன் உயிரே போயிடும், அந்த மிருகம் உன்னை கொண்டுடும் அப்படின்னு சொல்ல, சரி உங்க கிராமம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கன்னு நம்ம கேட்டுட்டு நம்ம கோகு இப்போ கிராமத்தை நோக்கி போயிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த பக்கம் யமச்சா கிர்லின் இவங்க ரெண்டு பேரும் ஹார்டா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்க, நம்ம மாஸ்டர் ஒரு ஆல்பம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம புல்மா, இது என்னப்பா அப்படின்னு உள்ள வந்து பார்க்க ஒரு சின்ன பையனோட போட்டோ காட்டுறாங்க. சின்ன பையன் வேற யாரும் இல்ல, இது நம்ம மாஸ்டர் தான் போல. இந்த பையன் அழகா இருக்கானே, இது யாருன்னு நம்ம புல்மா கேட்க, அது நான் தான் புல்மா அப்படின்னு நம்ம மாஸ்டர் சொல்லுவாரு. யோ இவன் உன்னோட நல்லா இருக்காங்க, எவ்வளவு அழகா முடியெல்லாம் இருக்கு பாருன்னு சொல்ல, ஏமா நான் மட்டும் பிறக்கும் போதே வலிக்கையாவாமா பிறந்தேன், நானும் முடியோட தாமா பிறந்தேன் அப்படின்னு சொல்ல, இப்ப இன்னொரு போட்டோ காட்டுறாரு. அப்ப நம்ம புல்மா கேட்கறாங்க, ஆமா அந்த பையன் வச்சிருக்கானே கையில அது என்ன அப்படின்னு கேட்க, இது நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு காலத்துக்கு முன்னாடி ஒரு மலையடி வாரத்துல இந்த மிருகத்தை பார்த்தோம், இந்த மிருகத்தை நாங்க ரொம்பவே சந்தோஷமா வளர்த்தோம், ஆனா என்ன காரணம்னு தெரியல, சில நேரத்துல இந்த மிருகம் ரொம்பவே கோவப்பட்டுருதுன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும், அதனால இந்த மிருகத்தை நாங்க வேற ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்க இந்த போட்டோல காட்டுறாங்களா பாத்தீங்களாங்க, இந்த மிருகம் தான் இப்ப இந்த கிராமத்தையே அழிச்சுக்கிட்டு இருந்த அந்த ஒரு மிருகம். வழியா கோகு அந்த வில்லேஜுக்கு வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வர நைட் டைம்ல அங்க உள்ள மக்கள் எல்லாரும் இந்த தீ பந்துகள் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வேற எங்கேயும் ஓடலைங்க, அந்த மிருகம் இருந்தது பாத்தீங்களா, அது மறுபடியும் இந்த கிராமத்தை அட்டாக் பண்ண வந்துட்டு போல அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க. அப்ப ரெண்டு பேர் பச்சை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போறாங்க. ஒருத்தவனுக்கு நெத்தியில கண்ணு இருக்கும், இன்னொருத்தன் குழந்தை பையன். இவங்க ரெண்டு பேரும் அந்த மிருகத்தை ஏத்துக்கிட்டு போக உடனே கோகு அங்க வந்துறாரு. இவங்க யாரு அப்படின்னு பண்ண கேட்க, அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க, இவங்க இந்த மிருகத்தை அடக்கிறதுக்காக வெளியிலேருந்து கொண்டுகிட்டு வந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஆட்கள், இவங்க தான் இந்த மிருகத்தை அடக்க போறாங்க அப்படின்னு அந்த கிராமத்து ஆட்கள் சொல்ல, இவங்க இந்த மிருகத்தை ஒரு பாறைக்கு பின்னாடி மடக்கி வைக்க, இந்த மிருகம் உடனே இவங்களை முட்டை வர, இவங்க திடீர்னு எம்பிக்கிட்டு அந்த மிருகத்தை ஒரு அடி அடிக்க, அந்த மிருகம் அப்படியே இந்த இடத்துல அடிபட்டும் போயிடுதுங்க. இதை பார்த்தோன்னே கோகுக்கு பயங்கரமான ஆச்சரியம், நான் நினைச்சதோட இவங்க ரொம்பவே பவரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் இந்த மிருகத்தை அடிச்சதுனால மக்கள் எல்லாருமே ஹாப்பி ஆகி, நாங்க உங்கள்கிட்ட முன்னாடியே கூப்பிட்டு இருக்கணும், நீங்க எங்க கிராமத்தையே காப்பாத்திட்டீங்க அப்படின்னு மக்கள்லாம் சொல்ல, எனக்கு அதெல்லாம் வேணாம், பேசியிருந்த பணத்தை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு இவங்க இங்க இருந்து கிளம்பவும் செய்யறாங்க. அப்படி போகும்போது, இல்ல இந்த மிருகத்தை இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை, இந்த செத்து போன மிருகத்தை நாங்க எடுத்துட்டு போலாமா அப்படின்னு கேட்க, எங்களுக்கு எதுக்குங்க இந்த மிருகம், எங்க கிராமத்துக்கு வந்த பீடையே போகட்டும், இதையும் உங்க கூடவே எடுத்துட்டு போங்கன்னு மக்கள் சொல்ல, இவங்க அந்த மிருகம் அப்புறம் அங்க உள்ள ஒரு சோளம் இருக்கும் அதையும் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகு இருக்காரு பாத்தீங்களா, அவர் ரொம்ப நேரம் சாப்பிடாம இருந்ததுனால ஒரு வழியா மீன் பிடிச்சாச்சு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தண்ணியில மீன் பிடிக்க, அப்ப தூரத்துல ஏதோ ஒரு புகை வருதுங்க, அங்க இருந்து ஒரு வாசனையும் வருது. அதை பார்த்துட்டு கோகு இங்க வர, இப்ப இந்த பக்கம் அந்த மிருகம் அப்புறம் அந்த ரெண்டு பச்சை ட்ரெஸ் காரணங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க மூணு பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம நினைச்சதோட சம்பாரிச்சிட்டோம், பட் இந்த பணம் நமக்கு பத்தாது, அடுத்தது ஒன்ன வச்சு வேற ஒரு கிராமத்துக்குள்ள விட்டு இன்னுமே அதிகமா நம்ம சம்பாதிக்கணும், அடுத்தடுத்த கிராமத்துல பணத்தை கூட கேட்கணும், அப்பதான் நம்மளால சம்பாதிக்க முடியும். இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இவங்க வேற யாரும் கிடையாது, இவங்களே இந்த மிருகத்தை ஒரு இடத்துக்கு விட்டு அங்க உள்ள எல்லாத்தையும் நாசம் பண்ண விட்டு அந்த கிராமத்து ஆட்கள் மூலமா இவங்களையே கூப்பிட வச்சு அந்த மிருகத்தை அடக்கிற மாதிரி ஆக்ஷன் கொடுத்து பணம் சம்பாதிக்கிற ஒரு கும்பல். இதை நம்ம கோகு இதெல்லாம் கேட்டுட்டு இவருக்கு ஒண்ணுமே புரியலங்க. ஆமாப்பா எனக்கு சாப்பிட ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு போய் குறுக்க கேட்பாரு பாருங்க. இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. நம்ம கோகு போய் அந்த பக்கத்துல மிருகம் இருக்கு பாத்தீங்களா, அதுகிட்ட பேசுறாரு, நீ செத்துட்டேன்னு நினைச்சேன், நீ இப்ப எப்படி உயிரோட இருக்க, அதுவும் இவங்க கூடயே இருக்கிய, ஓ இப்ப நீங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா அப்படின்னு நம்ம கோகு ரொம்பவே வெகுளித்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இந்த கெட்டவன் உடனே என்ன பண்றான், தம்பி எங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் உனக்கு தெரிஞ்சிடுச்சு, இந்த மேல உன்னை உயிரோட விட்டா அது பெரிய பிரச்சனை ஆயிடும், கதையை முடிச்சே ஆகணும்னு சொல்லி இவன் சரமாரியா நம்ம கோகு
கோகோ போட்டு அடிக்க வர எல்லா அடியுமே நம்ம கோகு டாச் பண்றாருங்க. கடைசியா இவன் என்ன பண்றான், இங்க இருந்து ஜம்ப் பண்ணி கோகு அடிக்க போக நம்ம கோகு ரொம்பவே பசிச்சது பாத்தீங்களா, அதனால அவரால் ஒண்ணுமே பண்ண முடியலங்க. இவர் கீழே விழுவ இவன் பக்கத்துல உள்ள மரத்தை போய் உதச்சிடறான். மரத்தை உதச்சோடனே அந்த மரம் நம்ம கோகு மேல விழுந்துருது. விழுந்தோடனே இந்த மரத்தினாலே அவன் அசிங்கி செத்துருவான், வா நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்க கிளம்பவும் செய்யறாங்க. இப்ப இந்த பக்கம் நம்ம கோகுவை அந்த மிருகம் வயிற்றுலயே ஓங்கி குத்தி ரத்தம் தெரிக்குதுங்க. ஆமா, இது அப்படியே கனவு. இது வேற யாரும் இல்ல, நம்ம புல்மா தான் கனவு கண்டிருக்காங்க. கனவுல புல்மா நம்ம இதை பார்த்ததை திடீர்னு கத்த, இந்த பக்கம் நம்ம யமச்சா கிரிலின்னு எல்லாரும் வர மாஸ்டர் ஆல்ரெடி உள்ள இருப்பாரு. யோ நீ ஏதாச்சும் அந்த பொண்ணை பண்ணினியாயா அப்படின்னு கேட்க நம்ம மாஸ்டர் கோவப்பட்டுட்டு என்ன புல்மா ஆச்சுன்னொன்னே இல்ல, இந்த மாதிரி கோகுவை நீங்க சொன்ன அந்த மிருகம் கொத்துன மாதிரியே நான் கனவு கண்டேன், அந்த பையன் இப்ப நல்லா தானே இருப்பான் அப்படின்னு கேட்க, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கோகுக்கு ஒன்னும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இந்த பக்கம் கோகு எழுந்திருக்கிறாரு. எழுந்திருச்சோம் நேர ஒரு பொண்ணு முகத்துல தான் முழிக்கிறாரு. சொல்றான், இந்த மாதிரி நான் வந்து வரும்போது நீ அந்த மரத்துக்கு கீழே அடிபட்டு கிடந்த, அதனாலதான் உன்னை கூட்டிகிட்டு வந்து வைத்தியம் பார்த்தேன், நீ எதுக்கு அங்க போன அப்படின்னு இந்த பொண்ணு கேட்க உடனே கோகு சொல்றாரு, அந்த ஆளுங்க வந்து மிருகத்தை வச்சு சம்பாதிக்கிறானுங்க, அவனுங்க அந்த மிருகத்தோட ஒன்னா இருந்ததை நான் பார்த்தேன், ஊரா மிருகத்தை விட்டு இவனுங்களே பணத்தை சம்பாதிக்கிற ஒரு திருட்டு கும்பலா இருக்கானுங்க அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு. என்னது அப்படிதான் அவங்க எங்களையும் ஏமாத்திட்டாங்களா, எங்க கிட்ட நல்லவங்க மாதிரியே நடிச்சாங்களேடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்ல, அதை போய் நான் எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்னு கோகு சொல்லிட்டு, ஏமா அதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பயங்கரமா பசிக்குது, எனக்கு சாப்பிட மட்டும் ஏதாச்சும் கூட அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுமே சாப்பாடு கொடுக்க நம்ம கோகுமே அதை சாப்பிடவும் செய்யறாரு. இப்ப இந்த பக்கம் இவங்க கிராமத்து வேற ஒரு கிராமத்துல இந்த மிருகத்தை விட்டாங்க போல, அந்த கிராமத்துல இந்த மிருகம் பயங்கரமா போட்டு அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அப்படியே அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப கோகு இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தேடி போனாரு பார்த்தீங்களா. அப்படி போனவர் திடீர்னு எதுக்கு அதே வண்டிக்காரன் மறுபடியும் வரான். யோ உனக்கு இப்ப என்னையா பிரச்சனை அப்படிங்கும் போது, இல்லப்பா அந்த கிராமத்துல அந்த மிருகம் பிரச்சனை பண்ணுன்னு தான் நான் போனேன், இப்ப இன்னொரு கிராமத்துலயும் அந்த மிருகம் வந்துருச்சு, நான் என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் வந்துகிட்டு இருக்க உடனே அவன்கிட்ட வழியை கேட்டுட்டு நம்ம கோகு போயிட்டு இருக்காருங்க. இப்ப வேற ஒரு கிராமத்துலயும் இவங்க பணத்தை வாங்க போறாங்க. அப்படி பணம் வாங்க போக உடனே கோகு உள்ள புந்து அவனுக்கு பணம் கொடுக்காதீங்க, அவன் உங்களை ஏமாத்துறான், இந்த மிருகம் சாவகவும் இல்லை அப்படி சொல்லிதான் இவன் பல பேர்கிட்ட பணத்தை திருடுறான், இருங்க நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறான் அப்படின்னு சொல்லி நம்ம கோகு போய் அந்த மிருகத்தை கிச்சு கிச்சு பண்ண உடனே அந்த மிருகத்துக்கு முழிப்பு தெரிஞ்சு சிரிச்சிடுதுங்க. இதை பார்த்தோன்னே ஊர் மக்களுக்கு எல்லாம் பயங்கரமான ஆச்சரியம். ஓ அப்ப எங்கிட்ட போய் சொன்னானா, இது செத்துட்டுல எங்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்ல உடனே வில்லா என்ன பண்றான், அப்படியே பிட்ட மாத்திடுறாங்க. உண்மையான ஆளுங்க நான் இல்ல, இந்த பையனும் இவனும் தான் கூட்டாளிங்க, அதை உங்களுக்கு நான் இப்ப நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த மிருகத்துக்கு கீழே ஒரு விறகு கட்டையை கொளுத்தி போட்டு விட்டுறாங்க. இது போட்ட உடனே அந்த மிருகம் என்ன பண்ணுது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அதோட முடி தீல கருக நம்ம கோகு சொல்றாரு, உங்களோட ஃப்ரெண்டை இப்படி பண்ணவே உங்களுக்கு வெக்கமா இல்லையா, அவன் உங்களுக்காக தானே இவ்வளவு பண்ணா, ஏன் அவனை இது பண்றீங்க, அவனை ஒழுங்கா காப்பாத்துங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா இவங்க எதுவுமே பண்ணாம நான் சொன்னதை நிரூபிச்சு காட்டணும்னு சொல்லி இவங்க அதே இதுல இருக்காங்க. அந்த மிருகத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா தோல் சூடாகுது, அதால ஒண்ணுமே பண்ண முடியல பாவம். ஆனா உடனே நம்ம கோகு என்ன பண்றாரு, இங்கே இருந்து போய் அந்த மிருகத்தோட கயிறை உதச்சி அதை அப்படியே காப்பாத்திடுறாருங்க. காப்பாத்ததுக்கு அப்புறம் அது எரிஞ்சது பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே தொடச்சு விட இப்ப இவன் சொல்றான், பாத்தீங்களா இந்த மிருகத்தோட உண்மையான கூட்டாளி யாருன்னு பாத்தீங்கன்னா அது இந்த பையன் தான் அந்த கூட்டாளி அப்படின்னு சொல்லி பெட்ட மாத்தி விட ஊர் மக்கள் எல்லாருமே கோபப்படுறாங்க. கோபப்பட்டு அப்படியே கோகு என்ன பண்றாங்க, சுத்தி வளைச்சுக்கிட்டு சரமாரியா போட்டு சுடுறாங்க, கல்லை விட்டு எஞ்சு அடிக்கிறாங்க. மக்கள் பயங்கரமா கோபப்பட இவங்க என்ன பண்றாங்க, இதுதான் நமக்கு கிடைச்ச வாய்ப்பு, இப்பயே நம்ம கைண்டு ஓடினோன்னு இவங்க ஓட செய்யறாங்க. இப்ப இந்த மிருகம் என்ன பண்ணிடுது, கோகு உடனே இவங்க அடிக்கிறதுல இருந்து காப்பாத்திட்டு கோமாயி இருக்கிற மக்கள் எல்லாரையுமே தாக்க ஆரம்பிக்க நம்ம கோகு இங்க இருந்து இதுக்கான சரியான நேரம் இல்ல, உன்னை நான் இந்த மக்கள் முன்னாடி நல்லவங்கன்னு காட்டணும், யாரு கெட்டவனோ அவனை தான் காட்டணும் அதனால அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகத்தை அப்படியே தூக்கிக்கிட்டு காட்டுக்குள்ளேயும் ஓடுறாங்க. இப்படியே காட்டுக்குள்ள போறாங்க. போனவங்க ரொம்ப தூரம் போக அப்ப இந்த மிருகம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்பவே டயர்ட் ஆயிடுது. ஏன்னா அது முதுகுல அடிபட்டது பாத்தீங்களா, அந்த நெருப்பு காயம் அது ரொம்பவே பெருசா இருக்கு, அதனால இதால ஓடவும் முடியல. உடனே கோகு சொல்றா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கிராமத்துல எனக்கு ஒரு பொண்ணு வைத்தியம் பார்த்தா, அவகிட்ட உன்னை கொண்டுட்டு போனோம்னா அவ உன்னை எப்படியுமே சரி பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி இப்ப அந்த மிருகத்தை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் அப்படியே தூக்கிட்டு போறாரு. அப்படி தூக்கும் போது ஒரு மலையடி வாரத்துக்கிட்ட போக அங்க இந்த ஊர் மக்கள் எல்லாருமே கூடிடுறாங்க. இங்க கூடி எங்களை ஏமாத்தி எங்ககிட்டயே பணம் திருடுறியா, உன்னை விடவே மாட்டேன்டா சின்ன பையனு சொல்லி மேல இருந்து எல்லாம் சரமாரியா சுட நம்ம கோகு என்ன பண்றாரு, அப்படியே ஒரு பாறைக்கு பின்னாடியே ஒளிஞ்சுக்கிறாரு. ஒளிஞ்சுக்கிட்டு நானும் பொறுத்து இருந்து பார்த்தாச்சு, இனி உங்க கதையை முடிச்சாகணும்னு கோகு கோவப்பட்டு வெளியில வர அப்ப அந்த இடத்துல அந்த பொண்ணு, அந்த ஊர் தலைவர், அந்த தாத்தா, இவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து ஒடியாந்து எதுவும் பண்ணாதீங்க, கோகு சொல்றது எல்லாம் உண்மைதான், நம்மளை ஏமாத்தினது வந்து அவங்க தான் அப்படின்னு சொல்லி கோகுவை பத்தின எல்லா இதையுமே வந்து இந்த பொண்ணு கிராமத்து மக்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாங்க. சொன்ன உடனே தான் நம்ம கோகு நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு, நீங்க வேணா பாருங்க இந்த மிருகம் ரொம்ப நல்லது, இப்ப இது உங்கள்கிட்ட மன்னிப்பு நான் கேட்க சொல்றேன் அப்படின்னு சொல்ல இந்த மிருகம் எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேட்குதுங்க. இப்ப இந்த பக்கம் அந்த மிருகத்தை ஒரு வழியா கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணு கட்டு போடவும் செய்யறா. கட்டு போட்டோடனே அந்த பொண்ணு சொல்றா, ஆமா கோகு நீ சொன்னதை நானும் விசாரிச்சேன், அந்த ரெண்டு பேர் ஏதோ மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டிக்கு போறதா கேள்விப்பட்டேன், ஏதோ பப்பாயா ஐலாண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல இப்ப கோகு சொல்றாரு, ஆமா அடுத்தது நானும் அங்க போறதுக்காக தான் அந்த ட்ரைனிங்ல இருக்கேன், அவனுங்களை நான் அங்க வச்சு பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கோகு சொல்றாருங்க. மிருகம் இருந்தது பாத்தீங்களா, அந்த மிருகம் சும்மா
இல்லாம நம்ம கோகுவை போட்டு முட்டுதுங்க. உடனே இந்த பொண்ணு ஆச்சரியப்பட்டு ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்க, இப்பதான் கோகு சொல்றாரு, இல்ல அவன் எனக்கு ட்ரைனிங் கொடுக்குறான், என்ன ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்காக தான் அவன் என்ன இப்படி எல்லாம் பண்றான், நாங்க 2 பேரும் ட்ரைனிங் எடுத்துக்கிறோம்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி இந்த மிருகம் முட்டை போக கோகு தப்பிக்க இப்படி இந்த பக்கம் ட்ரைனிங் போயிட்டு இருக்க, இந்த 2 பச்சையனுங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க 2 பேரும் அடுத்தது மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டிக்காக வேற ஒரு இடத்துக்கு இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் மிருகத்தை கிராமத்து மக்களுக்கு உதவி செய்யற விதமா விவசாயம் பார்க்கும்படியா வந்து கோகு ரெடி பண்ணிடுறாருங்க. அந்த மிருகமும் இந்த மக்களோட இப்ப நண்பனாவும் ஆயிடுது. இந்த பக்கம் கோகு அவரோட அடுத்த அச்சீவ்மெண்ட், அதாவது அந்த தீவுக்கு போய் மார்ஷல் ஆர்ட்ஸ் போட்டியில கலந்துக்கிறதுக்காக இங்க இருந்து போயிட்டு இருக்க. இதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கவும் செய்யறாங்க.